இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என் ஃப்ரெண்டு வெங்கட்ராம அடிக்கடி ஒரு மோட்டிவேஷன் சொல்லிக்கிட்டே இருப்பான். நம்பிக்கையை விட்டுறாத, முடிவு உன்னை நிச்சயமாக ஆச்சரியப்படுத்தும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தான் அடிக்கடி எனக்கு சொல்லிக்கிட்டே இருப்பான். நான் எப்போ டிப்ரெஸ் ஆனாலும் சரி, நானும் அதை கேட்டு எல்லா விஷயத்துலையும் முடிவு நமக்கு சாதகமாக ஆச்சரியப்படுத்தும் அப்படின்னு சொல்லி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு ஆரம்பித்தேன். அந்த பிஸ்னஸ் படுத்துச்சு. ஒரு வாட்டி என்னாச்சு, நான் படிக்கட்டுலேருந்து ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டேன். ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிட்டேன். என் கால் உடஞ்சி போச்சு. இவன் என்ன சொன்னான், முடிவு ஒன்று ஆச்சரியப்படுத்தும்னா. ஆனால் எனக்கு ஆச்சரியப்படுத்தலை. கால் உடஞ்சது தான். ஆனால் நான் நம்பிக்கையை மட்டும் விடவே இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல, சரி நமக்கு வயசாகிடுச்சு, இருந்தும் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுவோம், முடிவு நம்மளை ஆச்சரியப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதினேன். ஆனால் ஃபெயில் ஆகிட்டேன். போலீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்பிக்கையாக இருந்தேன். முடிவை என்ன ஆச்சரியப்படுத்தலை. ஒரு பொண்ணு, அழகான ஒரு பொண்ணு, ஒரு பங்களா மாதிரி இருக்க வீட்டிலேருந்து அடிக்கடி வெளில வருவா. நானும் அவளை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். எனக்குள்ளே காதல் மலர்ந்தது. இந்த வாட்டி முடிவு நம்மளை ஆச்சரியப்படுத்தும் அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் அந்த பொண்ணு என்னை திரும்பி பார்த்தா. நானும் போய் ப்ரப்போஸ் பண்ணலான்னு பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா அந்த பொண்ணோட பேக்ரவுண்டு விசாரிச்சதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுது முடிவு உண்மையிலே என்ன ஆச்சரியப்படுத்திருச்சு. அந்த பொண்ணு அந்த பங்களாக்கு ஓனர் கிடையாது, அந்த பங்களால வேலை செய்யற வேலைக்காரியாம். வேலைக்காரி, ஐயோ அடுப்பு மாதிரி இடுப்பு வச்சுக்கிட்டு இவ இருக்க நேரம் பார்த்து என் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறாளே, நான் என்ன பண்ணுவேன்?